ஹலோ மைடி சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஆஃப்டர்நூன்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு வழியாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிருச்சுப்பா. சில எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க, அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின் வந்துச்சா இல்லையா, கிரேஸ் மார்க் கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் நம்பரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸாமில் எப்படி இருக்கீங்க, யாரெல்லாம் சென்டம் அடிக்கணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அந்த உங்களுக்கான ஆன்சர் கீழே பார்த்துடலாம்ப்பா. ஸோ சென்டம் யார் அடிக்க போகிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் நான் சென்டம் அடிக்க போகிறோம்னு சொல்லி #கௌதம் மீடியான்னு போட்டுவிடுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ உங்களுக்கு ஆன்சர் கீழே பார்த்தலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கௌதம் மீடியா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. அதுதான் உங்களுக்கான ஆன்சர் கீ வித்தின் 10 to 15 மினிட்ஸில் வரப்போதுப்பா. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அந்த வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ண முடியுமா? அடுத்தது எக்ஸாமு, அடுத்தது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் PDF அண்டு காலேஜஸ்க்குலாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான அப்டேட்ஸ் எல்லாமே அந்த வாட்ஸ்அப் சேனல் வந்துருப்பா. ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபுல் ஆன்சர் கீ அதில் தான் வரப்போகுது. ஓகேவா? ஓகேப்பா, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? ஸோ 1 மார்க்கில் எப்படி எழுதுனீங்க? அவுட் ஆஃப் 21 மார்க்குக்கு எத்தனை 1 மார்க் வரும் உங்களுக்கு, எத்தனை கரெக்டு? ஸோ அவுட் ஆஃப் 15 1 மார்க் எத்தனை கரெக்டு? அந்த 2 மார்க் கம்பல்சரி எப்படி கேட்டாங்க? ப்ரோக்ராம் தான் கேட்டிருப்பாங்க டெஃபினட்டாக. ப்ரோக்ராம் எப்படி கேட்டாங்க? அந்த 3 மார்க் ப்ரோக்ராம் எப்படி கேட்டாங்க கம்பல்சரியில்? அண்ட் 5 மார்க்கில் கடைசி கொஸ்டின் செய்கிற சாய்ஸில் ரெண்டுமே உங்களுக்கு ப்ரோக்ராம் கேட்டாங்களா, இல்லை ஒரு தியரி ஒரு ப்ரோக்ராம் தான் கேட்டாங்களா? ஈஸியாக தான் இருந்துச்சா சொல்லி மறக்காம காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதிருக்கீங்க, உங்கள் ஒப்பீனியன் நீங்கள் சொல்லுங்கள். நான் பார்த்துட்டு கொஸ்டின் பார்த்துட்டு கொஸ்டின் ஈஸி தான், நீங்கள் தான் ஒழுங்காக படிக்கல, என்னவா பண்ணுறீங்கன்னு சொல்லி நான் நெகட்டிவாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் நான் அப்படி சொல்லலை. நான் உங்கள் ஒப்பீனியன் நான் கேட்குறேன். ஸோ உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அண்ட் அடுத்தபடியாக உங்களுக்கு அடுத்த எக்ஸாம் உங்களுக்கு என்ன எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம். ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு வாரம் முழுசாக கேப் இருக்குது. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பயாலஜி எக்ஸாம் வந்துடும். ஸோ அதை படிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கெமிஸ்ட்ரி வருவாங்க. டைம் கண்டிப்பாக உங்களுக்கு பத்தாதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம். ஏன்னா கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 6 நாளுங்கிறது கரெக்டானது தான். ஓகேவா? இன்றைக்கி ஆஃப் டே உட்காந்து ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துருங்க. ஓகேவா? இப்போ ஆன்சர் பார்க்குறீங்களா, பார்த்துட்டு போய் தூங்குதுன்னா ஒரு குட்டி தூக்கம் போட்டுருங்க. தூங்கிட்டு சாயந்தரம் இருந்துச்சு ஒரு 2 மணி நேரம் ஒரு மூவி எதை பார்க்கறனா பாருங்கள், ஃபன்னாக மூவி பார்க்கறனா பாருங்கள், புது மூவி எதை பார்க்கறனா பாருங்கள். பார்த்துட்டு அது வேணும் கொஞ்ச நேரம் ஃபோன் நோண்டிட்டு ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாக நீ டைம் அப்படியே போயிருமா, நேரமாக தூங்கிடுங்க. காலையில் எழுந்தும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக எழுந்திரிக்காதீங்க. எப்பயும் போல ஒரு 8 மணிக்கு 7 மணிக்கு எழுந்திரிக்கிங்க. ஓகே, 7 மணிக்கு எழுந்திரிச்சு சாப்பிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் எடுக்கக்கூடாது. நேற்று எல்லாம் ஃபோன் நோண்டி முடிச்சிட்டிங்க, ஆஃப் டே ஃபுல்லாக ஃபோன் நோண்டி முடிச்சிட்டிங்க. ஸோ இதுக்கு வந்து திரும்பி ஃபோன் எடுக்கக்கூடாது. முழுசாக 6 நாள் இருக்குது. 6 நாள் உட்காந்து ஃபுல்லாக படிங்க. ஓகேவா? 4 நாள் உட்காந்து படித்தா கூட கடைசி 2 நாள் வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பிளான் போட்டு படிங்க. அப்படி பிளான் போட்டு படித்தா மட்டும்தான் நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஒன்லி ஹார்ட் ஒர்க் மட்டும் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க் இருக்கணும். யோசிக்கணும், பிளான் வேணும், ஒரு எக்ஸாக்ட் பிளான் வேணும். அடுத்த நம்ம என்னென்ன பண்ண போகிறோன்ட்டு. ஓகேவா? பிளான் இல்லாமல் ஒன்றுமே பண்ணிங்கன்னா கோ வித் த ஃப்ளோன்னு போனீங்கன்னா போகலாம். பட் அதுக்கு நமக்கு ஏற்ற மாதிரி நடக்காது இல்லையா? இதே நீங்கள் பிளான் போட்டு போனீங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி நடக்கும், அதை வச்சு நீங்கள் கோ வித் த ஃப்ளோன்னு போயிட்டே இருக்கலாம், ஜாலியாக போகலாம். ஓகேவா? கட் ஆஃப் ரொம்ப முக்கியம். இப்போ ஆல்ரெடி மேக்ஸ் கட் ஆஃப் போயிடுச்சு. ஸோ கெமிஸ்ட்ரி இது. ஸோ கட் ஆஃப் ரொம்ப முக்கியமாக அடுத்த எக்ஸாமுக்கு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் போட்டு நல்லபடியாக படிங்க. ஓகேங்களா? ஓகேப்பா, தச்சிட்டு நினைக்கிறேன். விஷ் இது வெரி ஆல் தி பெஸ்ட். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கேளுங்க. அண்ட் நம்முடைய கௌதம் மீடியா சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த வாட்ஸ்அப் சேனல் தான் உங்களுக்கு A to Z எல்லா அப்டேட்ஸும் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே மை டியர் சில குட்டீஸ், தச்சிட்டு நினைக்கிறேன்ப்பா. விஷ் இது வெரி ஆல் தி பெஸ்ட். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. அந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. ஓகேங்களா? வேறு டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இந்த வீடியோ நம்ம கெமிஸ்ட்ரிக்கு வந்து எல்லா வீடியோ போடலான்னு இருக்கோம். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் அப்லோட் பண்ணுறேன். டோன்ட் வரி. ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், பாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.